வெல்கம் லேர்னர்ஸ், லேர்ன் வித் மீ. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கி யூஜிசி நெட் சைக்காலஜி பேப்பர் ஆகஸ்ட் 24 பேப்பரில் 11th கொஸ்டின் டு 15th கொஸ்டின் பார்க்குறோம். அதுக்கான கான்செப்ட்ஸை பார்த்துட்டு வீல் மூவ் ஆன் ஓகே டு தி ஆன்சர்ஸ். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வேணும் மற்ற வீடியோஸ் பாருங்கள். இன்னும் சைக்காலஜியில் வேறு என்னென்ன டாபிக், லெசன்ஸ், சாப்டர்ஸ் பர்டிகுலராக உங்களுக்கு டீப்பராக தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் வேணுங்கிறவங்க கேளுங்க. ஐ வில் டேக் இட். ஓகே. ஸோ அண்ட் அ ஸ்மால் டிப் இன்றைக்கி என்னென்னா, நீங்கள் ப்ரிப்பரேஷன் அப்போது எப்போவுமே கொஸ்டின் பேப்பரில் வர்ற டாப்பிக்கை நெக்ஸ்ட் இயர் பேப்பரில் யூஸ்வலாக 1 ஸ்டெப் ஃபர்தர் தான் கொஸ்டின்ஸ் போகுது. ஸோ நீங்கள் ஒரு டாப்பிக்கில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து அதை பற்றின கிரிட்டிசிசமோ அதை பற்றின ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் வந்து கொஸ்டினாக வரும். ஸோ அந்த மாதிரி உங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டா இட் வில் பி பெனிஃபிஷியல். ஓகே. ஸோ ஒரு டைம் அதோட நேம் கேட்கலாம், நெக்ஸ்ட் டைம் அதோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்கலாம், இன்னொரு டைம் அதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் கேட்கலாம். அந்த மாதிரி ஒரே டாப்பிக்கில் இட் வில் கோ டீப்பர் அண்ட் டீப்பர். ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ 11th கொஸ்டின் வந்து தே ஆர் ஆஸ்கிங் மேட்சஸ். இந்தியன் சைக்காலஜிலேருந்து மேட்ச் வந்திருக்கு. ஸோ குரோதா, பயா, ஜுகுப்சா, விஸ்மயா. இது உங்களுக்கு தெரியுமா? லெட்ஸ் சி த கான்செப்ட். ஸோ பாரத முனி அப்படிங்கிறவர் நாட்டிய சாஸ்திரா அப்படிங்கிற ஒர்க் பண்ணியிருக்காரு, கிளாசிக்கல் ஒர்க். அதில் 6th சாப்டரில் ரசாஸ் அப்படிங்கிறது சொல்கிறாரு. அந்த ரசாஸில் 3 டைப்ஸ் ஆஃப் பாவா அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நம்ம பாவம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பாவா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ நாட்டியம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், டான்ஸ். ஸோ டான்ஸில் பாவம் இல்லாமல் எப்படி? ஸோ அவர் ஒரு எமோஷன்ஸையும் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸையும் கனெக்ட் பண்ணி இதெல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் பாவாஸ் இருக்குது. அது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஸ்தயி, வியபிச்சரி, சத்விகா அப்படின்னு இருக்குது. அந்த 3லையும் டோட்டலாக 49 டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஸ்தயி பவா அதுக்குள்ளே இருக்கிற 8 டிவிஷன்ஸ் பார்த்துடலாம். என்னென்ன? ரதி, ஹசா, ஷோகா, குரோதா, உத்ஸஹா, பயா, ஜுகுப்சா, விஸ்மயா அப்படிங்கிறது. ஓகே. ஸோ ரதி அப்படின்னா ப்ளஷர், அன்பு, இன்பம். ஹசா அப்படின்னா ஹஸ்னா, ஜாய், சிரிப்பு, சந்தோஷம். ஷோகா அப்படின்னா சோகம், சாரோ, கிரீஃப். குரோதா அப்படின்னா தீங்கு விளைவிக்கும் எண்ணம், மெலைஸ். ஓகே. உத்ஸஹா அப்படின்னா தைரியம், கரேஜ். பயா அப்படின்னா பயம், நேச்சுரலாக ஈஸியாக இருக்குது இல்லையா, ஃபியர் அப்படிங்கிறது. ஜுகுப்சா அப்படின்னா அருவருப்பு, ஓகே, டிஸ்கஸ்ட். விஸ்மயா அப்படின்னா சர்ப்ரைஸ், ஓகே, ஆச்சரியம். ஸோ தீஸ் ஆர் த 8 டிவிஷன்ஸ் அண்டர் ஸ்தயி பவா. ஸ்தயி பவாக்குள்ளே இருக்கக்கூடிய 8 டிவிஷன்ஸ். நீங்கள் ஸோ எக்ஸ்ட்ராவாக என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஸ்தயியில் 8 இருக்குது, வியபிச்சரியில் 33 இருக்குது, சத்விகாவில் 8 இருக்குது, அண்ட் டோட்டலி 49 டிவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ நவ் யூ வில் நோ தி ஆன்சர். ஸோ குரோதா இஸ் 3rd one, Bhaya is 4th one, and Jugupsa is the 1st one, and Vismaya is the 2nd one. Okay. Now let's move on. Next one is about Peterson and Seligman carried out their famous work on strength, virtues and character. So இவங்க carry out பண்ண work ஓட நேம் என்ன, அந்த ஒர்க்குக்கு அவங்க கொடுத்த நேம் என்ன, அந்த ப்ராஜெக்ட்டுக்குங்கிறது தான் கொஸ்டின். ஸோ பீட்டர்சன் அண்ட் செலிக்மன், கிறிஸ்டோஃபர் பீட்டர்சன் அண்ட் மார்ட்டின் செலிக்மன் வந்து பாசிட்டிவ் சைக்காலஜியில் ஒரு பயனியர்ஸ், ஒரு முன்னோடிகள்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அவங்க VIA கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கேரக்டர் ஸ்ட்ரென்த் அண்ட் வர்ச்சுஸ்னால் 2004 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க ஒர்க்கில் வந்து 24 யூனிவர்சல் ஸ்ட்ரென்த் இருக்குது ஒவ்வொருத்தர் கேரக்டர்லேயும். அது மெஷரபிள் கேரக்டர் ஸ்ட்ரென்த்ஸு. அந்த ஸ்ட்ரென்த்தை 6 வேர்ச்சூஸ்க்குள்ளே நம்ம அடக்கலாம். அந்த 24ஐயும் 6 வேர்ச்சூஸ்க்கு அடியில் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணாங்க. அந்த 6 வேர்ச்சூஸ் என்னென்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, விஸ்டம், கரேஜ், ஹியூமனிட்டி, ஜஸ்டிஸ், டெம்பரன்ஸ் அண்ட் டிரான்செண்டன்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது நம்மளோட மென்டல் வெல்னஸை பெட்டர் ஆக்க முடியும். ஸோ வி கேன் ஃப்ளரிஷ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவங்க வந்து இந்த ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி கேரக்டரைஸ் பண்ணி ப்ராப்பராக அது நோட்டீஸ் பண்ணும்போது தான், மெஷர் பண்ணும்போது தான் நம்ம ஒருத்தரோட வெல்பீயிங்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ரிசர்ச்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க கொடுத்த பேர்
வேல்யூஸ் இன் ஆக்ஷன் ப்ராஜெக்ட். ஓகே, ஸ்ட்ரென்த்து வர்ச்சூஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸாக இருந்தாலும் இதுக்கான நேம் வந்து வேல்யூஸ் இன் ஆக்ஷன் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ த ஆன்சர் வில் பி த ஃபோர்த் ஆப்ஷன், வேல்யூஸ் இன் ஆக்ஷன் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆன் பண்ணலாமா? ஸோ ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரோட வேரியஸ் பிஹேவியர்ஸை அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மேஸ்லோஸ் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அரேஞ்ச் த ஃபாலோயிங் பிஹேவியர்ஸ் ஆஃப் அ யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் இன் அ ஹையரார்கிக்கல் ஆர்டர் ஆஸ் பர் மேஸ்லோஸ் தியரி ஆஃப் மோட்டிவேஷன். ஓகே, ஸோ ஹையரார்கிக்கல்னால் தெரியும் உங்களுக்கு, லோவர் டு ஹையர் அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் இருக்கிறது. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் மேஸ்லோஸ் தியரியோட ஸ்டேஜஸ் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன கம்ப்ளீட் ஆனால் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கோலுக்கு நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் நீடு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நெக்ஸ்ட் நீடை நோக்கி நம்ம போவோம். அப்படிங்கிறது தான் மேஸ்லோ தியரியோட மேஜர் ஐடியா. ஓகே, ஸோ நம்மளோட பேசிக் நீட் என்ன? ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ், நம்மளோட உடல் தேவைகள் ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ். செகண்ட் தேவை சேஃப்டி, பாதுகாப்புங்கிறது அடுத்த ஒரு தேவை. அதுக்கு அடுத்து தான் சோஷியலாக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிப்போம். ஓகே, மற்றவங்களுக்குள்ளே நம்ம ரெஸ்பெக்டை தேடுறது அந்த மாதிரி. அடுத்தது எஸ்டீம். ஓகே, ஸோ நம்மளுக்குன்னு தனியான ஒரு எஸ்டீம், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் டெவலப் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறது எஸ்டீம். இது எல்லாத்தையும் அடைந்து விட்டோம்னா கடைசியாக நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா நம்மளோட பொட்டென்ஷியலை ஃபுல்லாக ரீச் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துடும். எனக்குள்ளே என்ன திறமை இருக்குது, நான் என்னவா ஆகணும், இல்லை நான் என்னோடய ஃபுல் பேஷனையும் நான் அடையணும் அப்படிங்கிற மாதிரி போகிறது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் மோட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டெப்ஸை அரேஞ்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக் நீடு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அது வந்து ஃபிசியலாஜிக்கல் நீட் இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் வேணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதாவது அது ஒரு சோஷியல் நீட். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு நம்மளோட எஸ்டீமை டெவலப் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அவார்ட்ஸ்க்காக ரீச் அவுட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வி வில் வாண்ட் டு என்னோட பெஸ்ட்டு செல்ஃபாக நான் மாறணும் அப்படிங்கிறது. ஸோ ஹீஸ் லேர்னிங் மோர் அண்ட் மோர், புது கோர்சஸ் படித்து எவ்ரி இயர் ஹீஸ் இம்ப்ரூவிங் ஹிம்செல்ஃப். ஸோ இந்த ஆர்டரில் தான் வரும். ஃபஸ்ட்டு பைஸ் அ 2 bedroom ஃப்ளாட், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் வித் த ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹீஸ் வேரியஸ் அவார்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாரு, அதுக்கப்புறம் கோர்ஸஸ் அட்டன் பண்ணி ஹீ இஸ் பெட்டரிங் ஹிம்செல்ஃப். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். திஸ் இஸ் அ வெரி ஈஸி கொஸ்டின் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிச்சர்ட்ஸனோட ரெசிலியன்ஸ் மாடல் எதுக்கு ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ரீஇன்டக்ரேஷன் வித் லாஸா, ரெசிஸ்டன்ஸ் இண்டெக்ஸா, பயோசைக்கோ ஸ்பிரிச்சுவல் ஹோமியோஸ்டேசிஸா, டிஸ்ரப்ஷனா, அவுட்கம் இண்டெக்ஸ். இது எல்லாத்திலும் இதெல்லாம் ரெஃபர் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ரிச்சர்ட்ஸனோட ரெசிலியன்ஸ்னால் என்ன? ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய டிஸ்ரப்ஷன், ஒரு பெரிய எல்லாத்தையும் தடங்கல் பண்ணி ஒரு முறிவு ஏற்பட்டுருச்சு நம்ம நிலையில். அப்படிங்கும்போது திருப்பி எப்படி நம்ம ரெடியாகி அதை எதிர்த்து வாழ்க்கையில் போகிறோம் அப்படிங்கிறது தான் ரெசிலியன்ஸ். மீண்டு எழுந்து போகும் திறன் தான் ரெசிலியன்ஸ். ஓகே, ஸோ இவரோட மாடலில் எதெல்லாம் வந்து இவர் ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வென் வி கோ டு ரிச்சர்ட்ஸன் ரெசிலியன்ஸ் மாடல் என்னெல்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பயோ சைக்கோ ஸ்பிரிச்சுவல் ஹோமியோஸ்டேசிஸ்னால் தெரியும், ஒரு பேலன்ஸ், ஒரு நடுநிலை அது வந்து இருக்குது நம்மளுக்குள்ள. ஒரு அட்வர்சிட்டியோ, ஒரு லைஃப்பில் ஒரு இவெண்ட்டோ, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸர் வரும்போது அது டிஸ்ரப்ட் ஆகுது, அது உடைப்படுது, டேமேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ரீஇன்டெக்ரேட் ஆக முயற்சி பண்ணுறோம். திருப்பி ரீஇன்டெக்ரேட் ஆகும்போது அவர் சொல்கிறது 4 வகையில் நம்ம ரீஇன்டெக்ரேட் ஆகும்னு சொல்கிறாரு. ஸோ அது இந்த 4 ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சி. ஸோ இவர் சொன்னது வந்து மெட்டா தியரி ஆஃப் ரெசிலியன்ஸ் அண்ட் ரெசிலியன்சி. ஓகே, இது வந்து ஒரு ஃபிக்ஸட் ட்ரேட் கிடையாது. இது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய மாறும் தன்மையுடைய ஒரு ட்ரேட், டைனாமிக் ப்ராசஸ் ஆஃப் டிஸ்ரப்ஷன் அண்ட் ரீஇன்டக்ரேஷன். ஸோ இது ஒரு டைனாமிக், சேஞ்ச் ஆகிக்கொண்டே இருக்கும் தேவைக்கேற்ப அப்படிங்கிறது தான் டைனாமிக். ஸோ இதில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா,
என்ன சீக்வன்ஸில் ஒரு ஆள் வந்து க்ரைசிஸ் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு ஒரு பயோசைக்கோ ஸ்பிரிச்சுவல் ஹோமியோஸ்டேசிஸ் இருக்குது, ஒரு கம்ஃபர்ட்டில் இருக்காங்க. அப்புறம் டிஸ்ரப்ஷன், செகண்டாக டிஸ்ரப்ஷன் நடக்குது. இது ஒரு லாஸாக இருக்கலாம், ட்ராமா, சேஞ்ச், எதா வேணாலும் இருக்கலாம். ஓகே, இந்த டிஸ்ரப்ஷனை எவ்வளோ நடக்குது, எப்படி நடக்குதுங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு? நம்மளுக்கு இருக்கக்கூடிய பஃபர். ஓகே, அந்த பஃபரை தாண்டி ஒரு விஷயம் நம்மளை தாக்கும்போது டிஸ்ரப்ஷன் பெருசாக நடக்குது, பேலன்ஸ் தவறி போயிடுது. ஓகே, பஃபரிங்னா ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ரீஇன்டெக்ரேஷன் ப்ராசஸ்குள்ளே போவோம். ஓகே, எல்லாம் உடைப்பட்டு திருப்பி ஆர்கனைஸ் பண்ணணும். டிஸ்ஆர்கனைசேஷன்லேருந்து புட்டிங் இட் பேக் டுகெதருக்கு போகிறோம். ஓகே, அது கான்ஷியஸாகவும் நடக்கலாம், அன்கான்ஷியஸாகவும் நடக்கலாம். ஸோ இந்த ரீஇன்டெக்ரேஷனோட அவுட்கம் எப்படி இருக்குன்னா 4 விதமாக இருக்கலாம். ஓகே, ஒரு ரெசிலியன்ஸை வளர்த்திட்டு, ஓகே இப்போ நான் வந்து சில விஷயங்களை தாங்கி முன்னேற முடியுங்கிற ரெசிலியன்ஸோடு வரலாம். இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் திருப்பி ப்ரீவியஸ் ஹோமியோஸ்டேட்டிக் ரீஇன்டெக்ரேஷனுக்கு போயிடலாம். இல்லை ஒரு இழப்பு, நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இழக்கக்கூடிய நிலைமைக்கு போய் ரீஇன்டெக்ரேஷன் ஆகலாம். இல்லை செயல்பட முடியாத ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே அந்த சமயத்தில் உருவாகலாம், ஒரு செயலிழந்த நிலைமை. ஓகே, டிஸ்ஃபங்க்ஷனல் ரீஇன்டெக்ரேஷன். ஓகே, ஸோ நம்மளுக்கு இது 1990 ஃபஸ்ட்டு அந்த மாடலை கொண்டு வராரு அலாங் வித் ஹிஸ் கொலீக்ஸ். இது வந்து ஹெல்த் எஜுகேஷனுங்கிற ஜேர்னலில் கொண்டு வந்தார். ஓகே, அகெயின் 2002 மெட்டா தியரி ஆஃப் ரெசிலியன்ஸ் அண்ட் ரெசிலியன்சிங்கிறது வந்து கிளினிக்கல் சைக்காலஜி ஜேர்னலில் கொண்டு வந்தார். இதில் வந்து இன்னும் 3 வேவ்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி சொல்லியிருக்காரு. இதில் வந்து இண்டிவிஜுவல் ட்ரைட்ஸை தாண்டி நம்மளுக்குள்ளே இன்னேட்டாக சில விஷயங்கள் இருக்குது, ஸ்பிரிச்சுவலாக சில விஷயங்கள் இருக்குது, மோட்டிவேஷ்னலாக சில ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிற 3 வேவ்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு 2002. ஓகே, தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் யூ கேன் நோ. ஓகே, நவ் தி ஆன்சர் வில் பி, எதெல்லாம் இருக்குது அவர் சொன்ன கான்செப்ட்ஸில்? ரீஇன்டெக்ரேஷன் வித் லாஸ் இருக்குது, பயோ சைக்கோ ஸ்பிரிச்சுவல் ஹோமியோஸ்டேசிஸ் இருக்குது, டிஸ்ரப்ஷன் இருக்குது. கரெக்ட்? எஸ், ACD ஒன்லி. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இண்டெக்ஸோ அவுட்கம் இண்டெக்ஸோ அவர் இதில் இல்லை. ஓகே, now we'll move on. 15th question. இதில் எது வந்து நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சிம்பிள் ரெக்ரெஷனுக்கும் மல்டிபிள் ரெக்ரெஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸில் இதில் எது ட்ரூ கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் சி. now சிம்பிள் ரெக்ரெஷன் மல்டிபிள் ரெக்ரெஷனோட மேஜர் டிஃப்ரென்சஸ் என்னென்னா, வேரியபிள். சிம்பிள் ரெக்ரெஷனில் ஒன் இண்டிபெண்ட் வேரியபிளோட எஃபெக்ட் ஒன் டிபெண்ட் வேரியபிள் மேலே இருக்கிறத ஸ்டடி பண்ணுறோம். ஆனால் மல்டிபிள் ரெக்ரெஷனில் கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் மல்டிபிள் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் வந்து ஒன் டிபெண்ட் வேரியபிள் மேலே எஃபெக்ட் பண்ணுறத ஸ்டடி பண்ணுறோம். ஓகே, ஸோ வேரியபிளில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. காம்ப்ளெக்சிட்டி, சிம்பிள் ரெக்ரெஷன் வந்து சிம்பிள் லைன், சிங்கிள் 2D லைனாக இருக்கும். ஆனால் மல்டிபிள் ரெக்ரெஷன் 3D சர்ஃபேஸஸில் மல்டி டைமென்ஷனலாக இருக்கும். ஓகே, இது ரெண்டுக்கும் ஆன பர்பஸ், இதோட தேவையும் டிஃபர் ஆகுது. சிம்பிள் ரெக்ரெஷன் வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பை தான் பார்க்குறாங்க 2 வேரியபிளுக்கு நடுவில். ஆனால் மல்டிபிள் ரெக்ரெஷன் வந்து நிறையா விஷயம் ஒன்றா வேலை செய்யக்கூடியது, நிறையா ஃபேக்டர் ஒரு விஷயத்தை தாக்கி அந்த அவுட்கம் எப்படி சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே வந்து கான்ஃபவுண்டிங் வேரியபிள்ஸையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். கான்ஃபவுண்டிங்னா அதுதான், சுற்றியும் வந்து மற்றதும் எப்படி இதில் இன்வால்வ் ஆகுதுங்கிற வேரியபிள்ஸ் எல்லாம் கான்ஃபவுண்டிங் வேரியபிள்ஸ். அப்புறம் அக்யூரஸிலையும் டிஃபர் ஆகுது. மல்டிபிள் ரெக்ரெஷன் இன்னும் அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் பண்ணுது. ஏன்னா ரியல் டைமில் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் மட்டும்தான் நம்ம வந்து ஒன் இண்டிபெண்ட் வேரியபிள் மட்டும் எஃபெக்ட் பண்ணுவோம். பட் ரியல் டைம் சிச்சுவேஷன்ஸில் வந்து யூஸ்வலாக தெர் ஆர் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இல்லையா? ஸோ மோர் அக்யூரேட் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு மல்டிபிள் ரெக்ரெஷனில் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கூட இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபார் மோர் கிளாரிட்டி. ஸோ இதில் நம்ம ஆன்சரில் பார்த்தோன்னா என்ன டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஸோ எது இல்லை? சாம்பிள் சைஸ் இல்லை, கரெக்ட், அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் இல்லை, அண்ட் க்ரைட்டீரியா எவ்வளோ க்ரைட்டீரியா அப்படிங்கிறதும் இல்லை. ஓகே, ஸோ ப்ரெடிக்டர், க்ரைட்டீரியானா ரிசல்ட் வரக்கூடிய வேரியபிள், ப்ரெடிக்டர்னால் நம்ம இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். ஓகே, நம்ம இண்டிபெண்ட் வேரியபிள்ஸில் தான் வேரியேஷன் பார்த்தோம். ரிசல்ட் வந்து சிங்கிள் ரிசல்ட், தெர் வாஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் BCD only. ஓகே, ஹாப்பி லேர்னிங் வியூவர்ஸ்.
Stay tuned for more videos on other questions and also ask me for any important topics. ஓகே, உங்களுக்கு எந்த டாபிக் டீப்பாக போகணும், சைக்காலஜியில் எந்த டாபிக் வேணாலும் நம்ம போகலாம். உங்கள் சாப்டரில் புக்ஸில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. we'll look through it. Okay, thank you. See you all. Happy learning, and the more you know, the more you grow.